ஹாய் ஹலோ டார்மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கலாட்டா கல்யாணமோட தேர்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். சாரிடா, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி. ஓகே, நம்ம லாஸ்ட்டாக இது வரைக்கும் பார்த்துருப்போன்னா, ஜிமின் ஜெய்கே மூஞ்சில் நலங்கு பூசுகிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பார். அண்ட் ஜெய்கே சொல்லியிருப்பாரு, நான் வேணாண்ணா, நான் பாவண்ணா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வாடுறா அவன் மூஞ்சில் நான் தான்டா நலங்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார். அதோடு முடிச்சிருந்தோம். வாங்கடா அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இப்போ எல்லோரும் அப்படியே முழிச்சு கீழே வராங்க. அப்போது நான் பார்த்துட்டு எல்லா டெக்கரேஷனுக்குலாம் சொல்லியாச்சுலடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டெக்கரேஷனுக்கு எல்லோரும் வந்துடுவாங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தா, சாயங்காலம் தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டல அப்படிங்கிற மாதிரி ஜின்னோட ஒய்ஃப் ஃப்ரீயாக கேட்குறாங்க. இப்போ ஜெரி பார்த்துட்டு எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சிட்டேங்க்கா, அப்புறம் மஞ்சள் இதெல்லாமே நான் சைடில் எடுத்து வச்சுருக்கேன், அது மட்டும் நம்ம ஈவினிங் பார்த்தா போதும்க்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகே, அப்புறம் எல்லாம் ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எல்லாம் ஓகே ஆகிடுச்சுக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகே நம்ம சமைக்கிற வேலையை ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு சொன்னோன்னே, சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒவ்வொரு ஆளாக ஒரு வேலையை எடுத்து பார்த்துட்ருக்காங்க. இப்போ தான் நீங்கள் முழிச்சு கீழே வரீங்க, பார்த்து எல்லாம் பரபரப்பாக வேலை பார்த்துட்ருக்காங்க. இப்போ கீழே வந்து நின்ட்டேன், அத்தை அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ ஜெய்கேவோட அம்மா தான் பார்த்துட்டு, அச்சோ சொல்லும் இப்போ தான் முடிச்சியா அப்படிங்கிற மாதிரி கேட்டானே, அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மண்டையாட்டுறீங்க. இப்போ அவங்க பார்த்துட்டு, அச்சோ சொல்லும், சரி ஓகே நீ உட்காருடா, நான் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை எதாவது ஹெல்ப் பண்ணால் சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ நீங்களும் அப்படியே உட்காந்துட்டு, ஐயோ போர் அடிக்குதே, வீட்டிலனா அம்மா அதை செய் இதை செய்ன்னு சொல்லி உயிரை வாங்கும், இங்கே சும்மாவே இருக்கிறதுக்கு போர் அடிக்குதே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க முடியல. இப்போ ஜேகே தான் அங்கேருந்து வரான். அப்படியே எனக்கு முன்ன இருந்துக்கிட்டேன், என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, இப்போ பார்த்துட்டேன் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சலிச்சிக்கிட்டே சொல்கிறீங்க. இப்போ ஜேகே பார்த்துட்டேன், என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஃபேஸை கிட்டே கொண்டு வர்றாரு. இவன் பார்த்துட்டு, என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இவன் பார்த்துட்டு, ஏன் இவ்வளோ டல்லாக இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, வீட்டில் எங்கள் அம்மா அதை செய் இதை செய் இப்படி பண்ணு அப்படி பண்ணு, ஏன் அப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு திட்டும். எனக்கு சும்மாவே இருக்க போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜெய்கே பார்த்துட்டு, சரி ஓகே கிட்ட வா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ நீங்களும் கிட்ட போகிறீங்க. இப்போ ஜெய்கே பார்த்துட்டு, கிஸ் பண்ண வரியா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டாடுனே, கொண்டா போடுவேன், ஏதாவது வாயை திறந்த வாயை தச்சு வச்சுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இப்போ ஜெய்கே பார்த்து, என்னடி அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, போங்க ஜெய்கே ஓர் டென்ஷன் ஆகுது, நீங்கள் வர வந்துட்டு அங்கே வரேன் இங்கே வரேன் என்னெல்லாம் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ சரி ஓகே மாடிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும், நான் வரமாட்டேன், மாடிக்கு போகலாண்டி வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கையை பிடிச்சி தரேன்னு எழுதிட்டு மேலே போகிறாரு. இப்போ ஜெய்கே அப்படியே மாடியில் கொண்டு போய் விட்டுட்டு, ஏன்டி நேற்றுக்கு மாடிக்கு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஜெய்கே நேற்றுக்கு ஏன் மாடிக்கு வரலன்னா, அது எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, என்கேஜ்மெண்ட்லாம் முடிச்சுட்டு போய் படுக்கும் போச்சுலேயோ எனக்கு எப்படியெல்லாம் இருந்துச்சு தெரியுமா, அப்பா விட்டால் போதும்ப்பான்னு சொல்லிட்டு போய் படுத்தேன் தூங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, உனக்காக நேற்று மாடியில் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, உங்களை யார் வெயிட் பண்ண சொன்னோம், ஏன் உங்களுக்கு டயர்டாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, டயர்டாக இருந்துச்சு, என் பொண்டாட்டி என்னை பார்க்க வந்தா ஒரு கிஸ்ஸு கிடைக்கும்ல அப்படிங்கிற மாதிரி உங்கள் உதட்ட ரப் பண்ணிக்கிட்டே சொல்கிறாரு. இப்போ நீங்கள் அப்படியே கையை எடுத்து விட்டுட்டு, ஐயோ போதும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீங்கள் அப்படி திரும்புறீங்க. இப்போ ஜெய்கே உங்களை லாக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு, எங்கே போகிற மரியாதையை கிஸ் கொடுத்துருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, ஜெய்கே கிஸ் கொடுத்துட்டு போடி அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, இப்போ நீங்கள் அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு, இப்போ ஜெய்கே பார்த்தேன், ப்ளீஸ் வேணாமே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, கொடுத்துட்டு போடி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஜெய்கே ப்ளீஸ் ஜெய்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு, இப்போ என்ன கொடுத்த விட்டுருவியாலா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி நீ தான் நான் விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ அப்படியே கிட்ட போகிறீங்க. இப்போ அப்படியே கிட்ட போய் அப்படியே கிஸ் பண்ணலான்னு போகும்போதுல, சிக்கப்பா இங்கே என்ன சிக்கப்பா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, சாத்தான் எங்கே இருந்தாலும் வந்துடும் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெய்கே பார்த்துட்டு, என்னடி வேணும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சித்தப்பா நீ என்ன பண்ணிகிட்ருக்க, எக்கு உங்களுக்கு மேலே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏன்டி நான் கூட விளாடவா வா விளாட போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, என்னால் வர முடியாது போ அப்படின்னு சொன்ன உடனே, சித்தப்பா வா சித்தப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே,
ஐயோம்மா சரி நீங்கள் கீழே போங்க நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 4 பேரும் கீழே ஓடிடுறாங்க. இப்போ அப்படியே பார்த்துட்டு சரி ஓகே கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜேகே யாராவது வருவாங்க ஜேகே போ ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே குட்ரி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே விட மாட்டியா விட மாட்டேன் கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ அப்படியே உங்கள் பக்கத்தில் வராரு. அப்படியே கிஸ் பண்ணலான்னு போகும்போதுல டே ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் டக்குன்னு ஜிபின்னு திரும்பியிருப்பார். இப்போ பார்த்துட்டு இடி சென்னி நீ என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்டோன்னே இப்போ பார்த்துட்டு நீ எதுக்குடா மாலை வந்த அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜேகே கேட்குறாரு. இப்போ அப்படியே ஜிமின் பார்த்துட்டு டேய் அது வந்து நான் மாடியில் காக்கா அப்படின்னு சொன்னோன்னே மூட்டு கீழே போடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஓகே போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போது ஜிமின் நான் கீழே போயிடுறாரு. இப்போ பார்த்துறேன் சரி கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜேகே ஒரு ஆளாக வராங்க ஜேகே விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கொடுத்துட்டு போடி அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு சரி கிட்டவா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே இப்போ ஜேகே கிட்ட வராது. நீங்களும் அப்படியே கிஸ் பண்ணலான்னு போகிறீங்க. இப்போ அப்படியே வந்துட்டு ஜேகேம்மா அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜேகேவோட அம்மா தான் வந்திருப்பாங்க. இப்போ பார்த்து ஐயோ இன்னைக்கு விட மாட்டாங்க நம்மளை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ சரி ஓகே நீ போ நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே நீங்கள் போயிடுறீங்க. இப்போ ஜேகே நின்றுட்டு என்னம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே என்னடா பண்ணிகிட்ருக்க என்னெல்லாமோ பண்ணிகிட்டு இருந்தேன் சரி விடு இப்போ எதுக்கு கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நேரம் போலன்னு கூப்பிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். உனக்கு நேரம் போலன்னு ஏன் நேரத்தை தான் கெடுப்பியா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். எதுக்குடா டென்ஷன் ஆகுறேன் போமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜேகே கீழே போயிடுறாரு. கீழே போனால் அங்கே அவர் உங்களை தான் பார்த்துட்ருக்குறாரு. நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ ஜேகே பார்த்துட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டு போச்சா அப்படின்னு வேறு கேட்குறீங்க. இப்போ பார்த்துட்டேன் ஜெனி அப்படியே பக்கத்தில் வந்துட்டு சித்தப்பா வா விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ எதுக்கு என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே சித்தப்பா எனக்கு எனக்கு அப்படின்னு கேட்டோன்னே உனக்கு இப்போ என்ன வேணும் நீ விளையாடவா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் சின்ன பிள்ளை இல்லடி உங்கள் கூட விளையாட வர்றதுக்குன்னு சொன்னேன். நீ சின்ன பையனவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜெனி கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறா. இப்போ அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு எல்லோரும் இருந்து விளையாடிட்டுருக்காங்க. இப்போ உங்களை பார்த்துட்டேன் வாயன் சித்தி வாங்க நம்ம விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லைடா நீ விளையாட நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லை வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ரியோ தான் கையை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு வந்துடா. இப்போ அப்படியே ஜேகே பக்கத்தில் எடுத்துட்டு என்ன விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஜேகே பார்த்துட்டு ஐயோ கடவுளே எந்த விளையாட்டையுமே யோசிக்காமல் தான் எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்களாடி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சித்தப்பா நீ வாயும் போச்சு சித்தப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போது ஒரு ஆளும் பார்த்துட்டு நம்ம ஏன் ஐஸ் பால் விளையாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னது ஐஸ் பாயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜெயிக்க பார்த்துட்டு ஓகே நம்ம நம்ம சில விளையாடலாம் ஓகேவா இப்போது நில்லுங்க நம்ம எல்லோரும் ஒரு ஆளையும் எண்ணி நம்ம போய் ஓடி போய் ஒழிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா சித்தப்பா நீ என்னெல்லாம் வேணாம் நீ தான் பெரிய பையன் போ நீ போய் கண்ணை மூடு போ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சின்ன பையன் சொன்னேன். இப்போ இந்த குரூப்பில் இருக்கத்தோட நீ தாண்டா பெரிய பையன் போடா கண்ணை மூடுறா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னே அதெல்லாம் முடியாது நான் கண்ணை மூட மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே இப்போ அப்படியே உங்களை தான் பார்க்குறாங்க. நீங்கள் பார்த்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்னே அப்போ நீங்கள் கண்ணை மூடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நான் கண்ணை மூட மாட்டேன் நானே இவ்வளோ கண்ணை மூட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி தியாவை காட்டுறாங்க. இப்போ தியா பார்த்துட்டு என்னால் முடியாதப்பா நீங்கள் யாராவது கண்ணை மூடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதெல்லாம் முடியாது இதெல்லாம் வேலைக்காவாது சித்தப்பா மதியா போடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இப்போ சஹானா பார்த்துட்டேன் எல்லாம் இப்படி தான் சொல்கிறீங்க சரி நம்ம இப்போ பண்ணலாம் ஓகேவா நம்ம சாப்பிட்டு இப்போ வச்சு யார் கண்ணு முன்னு நம்மளே ஓகே சொல்லலாம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ ஜெயிக்க பார்த்துட்டு நான் தான் அப்போ சாப்பிட்டுட்டு போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சித்தப்பா எனக்கு தெரிஞ்சு நீ எதுக்கோ பிளான் பண்ணுறதுன்னு தோணுது அதெல்லாம் முடியாது வயன் சித்தி நீங்கள் சாப்பிட்டுட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்போது ஒயன் பார்த்துட்டு சரி நானே சாவித்திரி போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஒவ்வொரு ஆளாட்டே எண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே பார்த்தா இப்போது தியா தான் கண்ணு மூடுறது மாதிரி வருது. இப்போ பார்த்துட்டு இதுக்கு ஃபஸ்ட்டே நீ கண்ணு மூடிருக்கலாமா அப்படின்னு சொன்னோன்னா ஆமாம் என்கிட்ட வர மாதிரி தான் நீ போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படி தியா அப்படி கோவமாக போய் அப்படி கண்ணை பொத்திக்கிறாங்க. இப்போ அப்படியே எல்லா குட்டீஸும் போய் ஒழிஞ்சிடுறாங்க. இப்போ பார்த்துட்டு நம்ம எங்கே போய் ஒழியலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போது நீங்கள் ஒரு ஸ்டெப்ஸுக்கு கீழே கொஞ்சம் கேப் இருந்த மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் அங்கே தான் போகிறீங்க அங்கே போய் அப்படியே ஒழிஞ்சிக்கிறீங்க. இப்போ ஜேகே அதை பார்த்துட்டு உங்கள் பின்னாடியே வராரு. உங்கள் பின்னாடியே வந்து அப்படியே உங்ககிட்ட வந்து நின்றுட்டு
ஒன்றே ஒன்று குட்ரி அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஜேகே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க விட்டுங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஹிப்பை டைட்டாக பிடிக்கிறாரு. இப்போ ஒயன்னு பார்த்துட்டு ஜேகே அப்படின்னு சொன்னோடனே இப்போ அப்படியே இந்த ஹிப்பை ரப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ பார்த்து ஜிக்கி ஜிக்கி கையை விடுங்க ஜிக்கி எனக்கு ரொம்ப பண்ணுது ஜிக்கி விடுங்க ஜிக்கி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன பண்ணுது நல்லா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஐயோ விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே புஷ் பண்ணுறீங்க. பட் ஜேகே புஷ் பண்ணவே முடியலை. இப்போ பார்த்துட்டு ஒன்று கூட்டுறியே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி கொடுத்தா ஷிப் விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா இப்போ அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. இப்போ ஜேகே அப்படியே டைட்டாக பிடிச்சி ஜிக்கி கூட கொஞ்சம் கிஸ் பண்ணுறாரு. இப்போ உடனே அவுட்டே அப்படிங்கிற ஒரு சவுண்டு கேட்குது. இப்போ டப்புன்னு ஜேகே விட்டுறாரு. பார்த்தா அங்கே வேறு எங்கேயோ சவுண்டு கேட்குது. அங்கே வந்து தியா வந்து ஜெனியை தான் பார்த்தா அவுட்டுன்னு சொல்லியிருப்பா போலுக்கு. அந்த சவுண்டு வந்து பக்கத்தில் கேட்குது. பார்த்துட்டு ஜெக்கி ஜெக்கி இங்கே வந்துட போகிறாங்க தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இப்போ அப்படியே சஹானா தான் அப்படியே மெல்ல மெல்ல நடந்து வரா. இது ஜேகே பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே தள்ளி போயிடுறாரு. இப்போ சஹானா வந்து நின்றுட்டு ஐயோ நீங்கள் எந்த பற்றி இங்கே ஒழிச்சிக்கிங்க சரி அப்போ நான் இங்கே ஒழிஞ்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அந்த சைடில் ஒழிஞ்சிக்கிறா. இப்போது தியா தான் அப்படியே தேடிக்கிட்டே வரா. தேடிக்கிட்டு வந்து இங்கே தானே வந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவள் அங்கேயும் இங்கேன்னு சுற்றி தேடிகிட்டு இருக்கா. பட் அந்த சரி அவள் யாரையுமே பார்க்கல. பட் ஜேகே தேடி பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போது தியா வந்து ஜேகே நிற்கிறதா பார்த்துட்றா. பட் அவள் வந்து சொல்லவே இல்லை இங்கே தான் நீங்கள் நிற்கிறீங்க அவுட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லவே இல்லை. இப்போது உடனே ஜெனி அங்கே வந்துட்டு அதான் பைத்தியமே நான் தானே நிற்கிறாங்க பார்த்து சொல்கிறேன் என்னை மட்டும் பார்த்தோன்னே அவுட்டுன்னு கத்துனேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நான் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னே செய்யோ அப்படிங்கிற மாதிரி அவன் மண்டையில் அடிச்சுட்டே போகிறா. இப்போது தியா பார்த்துட்டு ஜேகே மாமா நீங்கள் அவுட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அவுட் ஆகிட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் அப்படியே வெளியே வராரு. இப்போ அப்படியே வெளியே வந்துட்டு ஏய் 2 பேர்த்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க வெளியே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஐயோ மாட்டு கொடுத்துட்டான் போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்களும் அப்படியே வெளியே வரீங்க. இப்போ பார்த்துட்டு சரி ஓகே அடுத்த மேட்ச் விளாட்லாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்ட உடனே இப்போ நீங்கள் பார்த்துட்டு எனக்கு ஒர்க் இருக்குது நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ரூமுக்கு போயிடுறீங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் ஆகுது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு எல்லோ கலரில் சுடி தந்து உங்களை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜேகேக்குமே ஒரு எல்லோ கலர் ஷர்ட் அண்ட் ஒயிட் கலர் ஃபேண்ட் தான். அண்டு உங்களுக்கு வந்து ஒரு எல்லோ கலரில் டாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒயிட் கலரில் ஃபேண்ட். இதை 3 உங்கள்கிட்ட வந்து நீங்கள் மாற்றிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே எல்லா பாய்ஸுமே அதே மாதிரி தான் எல்லோ கலர் ஷர்ட் பிளாக் கலர் ஃபேண்ட்டு போட்டிருப்பாங்க. அண்ட் குட்டி பிள்ளைங்களுக்குமே ஒரு எல்லோ கலரில் டாப் மாதிரி கொடுத்து கீழே வந்து பாவாடை கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஒயிட் கலரில் ஒரு மாதிரி ஃப்ளவர் பெட்டல்ஸ் வச்சது. பெரியவங்களுக்கு வந்து எல்லோ கலரில் சாரீ கட்டியிருப்பாங்க. அண்டு மற்ற மெம்பர்ஸோட ஒய்ஃபெல்லாம் என்ன போட்டிருப்பாங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு எல்லோ கலர் சுடிதார் பிளாக் கலர் ஃபேண்ட் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஷால் ஒன்று கொடுத்துருப்பாங்கடா. அது வந்து இந்த மல்லிப்பூலையே அது பின்னினது மாதிரி இருக்கும் அந்த ஷால். அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி ஆர்டர் பண்ணி உங்களுக்காக அவங்க வாங்கியிருப்பாங்க. இப்போ அதையும் உங்களுக்கு அப்படியே போட்டு விட்டுட்டு அப்படியே உங்களுக்கு வெளியே கூட்டிகிட்டு வராங்க. நீங்கள் அப்படியே வெளியே ஸ்மைல் பண்ணிட்டே வரீங்க. ஜேகேயும் அந்த மாதிரி தான் ஸ்மைல் பண்ணிட்டே வெளியே வர்றாரு. இப்போது அப்படியே ஸ்டேஜ் எல்லாமே பயங்கர டெக்கரேஷனாக இருக்குது. ஸ்டேஜில் ஃபுல்லாக எல்லோ கலர் பூவாக தான் இருக்குது. எல்லோ கலர் பூ அங்கே இங்கே எல்லோ கலரில் பட்டல்ஸ்லாம் போட்டு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஸ்டேஜை பார்க்கும்போதுலேயே. இப்போது வந்து சென்டரில் 2 சேர் போட்டு சைடில் வந்து ஒரு டேபிளில் ஒரு பவுல் நிறைய சந்தனம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பிளேட்டில் அப்படியே எல்லோ கலரில் ஃப்ளவர் பட்டல்ஸ் இருக்குது. அப்படியே அந்த சைடில் பார்த்தா இந்த தண்ணி தெளிப்பாங்கள்டா பன்னீர் தெளிப்பாங்கள்ல பட் அதுவும் சைடில் வச்சுருக்காங்க. அண்ட் கொஞ்சம் குங்குமமும் இருக்குது. இப்போது வந்து உங்கள் 2 பேர்த்தையும் கொண்டு அந்த சேரில் இருத்திக்கிட்டேன். இப்போ ஜிமின் தான் அப்படியே கையை தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறான். இப்போ ஜேகே பார்த்துட்டு அண்ணா பாவம் விட்டுறடா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே செத்தடா மௌனே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் எங்கே நடக்குன்னா வெளியே வந்து கார்டன் ஏரியா மாதிரி இருக்குது. அங்கே தான் வந்து ஸ்டேஜ் போட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போது கீழே வந்து சண்டை நடக்குது. இல்லை நான் தான் ஃபஸ்ட்டு போவேன். வயசில் நான் தானே மூத்தவன். நான் தானே ஃபஸ்ட்டு போவேன். ஜேகேயோட கூட பிறந்த அண்ணன்டா நான் என்ன ஃபஸ்ட்டு விடுங்கடா அப்படின்ட்டு இப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பயங்கர சண்டை போயிட்டுருக்குது. இங்கே வந்து ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸுமே வந்திருப்பாங்க. ஜேகேவுக்கு வந்து ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. அவங்க பேர் வந்து காய், யோன்ஜின், ஃபெலிக்ஸ். இவங்க 3 பேரும் தான். இவங்க 3 பேருமே அங்கே வந்திருப்பாங்க. அவங்கள்ட்டையும் சொல்லியிருப்பாங்க எல்லோ கலர் ட்ரெஸ் கோட் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களும் எல்லோ கலர்லேயே போட்டுட்டு வந்திருப்பாங்க.
இப்போ பார்த்துட்டு சண்டை நடக்குது இப்போ அண்ணன் தம்பிக்குள்ளலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு நாங்களும் இப்போ மூஞ்சில் பூசக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ ஜேகே பார்த்துட்டு அட பாவீங்களா அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜேகே அப்படி ஸ்டேஜ்லேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ பெரியவங்க எல்லோரும் பார்த்துட்டு நிறுத்துங்க, நீங்கள் கடைசியில் என்னவும் பண்ணுங்கள், மஞ்சளை குளிப்பாட்ட கூட செய்யுங்க, அதை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை, ஸ்டார்டிங்கில் நாங்கள் நலங்கு வச்சுட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டு, ஃபஸ்ட்டு நம்ம பாட்டி தாத்தா போய் நலங்கு வைக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ பாட்டியும் தாத்தாவையும் அப்படி ஸ்டேஜுக்கு அனுப்பி விட்றாங்க. இப்போ அவங்க பார்த்துட்டு ஐயோ என் பேரை குட்டிங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் பாட்டி தாத்தா 2 பேரும் சேர்ந்து நலங்கு வைக்கிறாங்க. உங்கள் கன்னத்தில் சந்தனம் பூசி அப்படியே உங்களுக்கு கன்னத்தில் கையில் கால்லெல்லாம் பூசி உங்களுக்கு அப்படியே குங்குமத்தை வச்சு பொட்டு வச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அப்படியே இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் தலையில் தூவி அப்படியே பன்னீரெல்லாம் தெளிச்சிக்கிட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. நீங்கள் 2 பேரும் ஜேகேவும் நீங்களும் எந்திரிச்சு உங்கள் பாட்டி தாத்தா காலில் விழுந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலியாக வராங்க. ஃபஸ்ட்டு ஜின்னோட அப்பா அம்மா, 2வது சுகாவோட அப்பா அம்மா, 3வது ஆரவோட அப்பா அம்மா, அதுக்கப்புறம் ஜேகேவோட அப்பா அம்மா, அதுக்கப்புறம் உங்களோட அப்பா அம்மா, இப்படி வரிசையாக ஃபேமிலியாக வந்து ஒவ்வொருத்தராக நலங்கு வச்சு உங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்படியே போகிறாங்க. இப்போ அப்படியே ஜின் பார்த்துட்டு மச்சான் இப்போவே நம்ம ஆட்டத்தை காட்ட வேணாம், ஒரு ஆளாக நம்ம பண்ணலாம் ஓகேவா, எல்லாரும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மொத்தமாக சேர்த்து வாரி மூஞ்சி ஃபுல்லாக பூசி விட்றோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ எல்லோரும் பார்த்துட்டு கரெக்ட் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அங்கேயுமே ஒரு சில பெரியவங்க, அதாவது பக்கத்து வீடு எதிர்த்த வீட்டில் இருந்தெல்லாம் ஆள் வந்திருக்கோம்ல, அவங்க எல்லாரும் போய் கொஞ்சம் கொஞ்சமாக பூசி விட்டுட்ருக்காங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜின் போகிறாரு. ஜின் போயிட்டு அப்படியே 2 கையிலையும் சந்தனத்தை எடுத்துகிட்டு இன்றைக்கி சட்டாடா என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அண்ணன் இப்போ வேண்டாண்ணே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஐநாள் விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போது ஜின்னு, ஆரம், சுகா, ஜேஹோப், அப்புறம் ஜிமின், வி, அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே நலங்கெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் சின்ன பிள்ளைங்களெல்லாம் அனுப்பிவிட்றாங்க, நீங்களும் போங்க, நீங்களும் வச்சு விடுங்க அப்படின்னு சொன்னேன். ஜெனி ஒரு குட்டிஸையாக விட்றாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஜெனி போயிட்டு டேய் சித்தப்பா நீ என்கிட்ட இன்றைக்கி செத்துட்டாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ கையில் வாரி அப்படி மூஞ்சில் தேய்ச்சி விட்டுறா. இப்போ ஜெயிக்க போச்சு அடியேக்குள்ளே கத்திரிக்கா இன்றைக்கி ஸ்டேஜில் இருக்கனால நான் ஒன்று சும்மா விட்றேன், இப்படிலான்னு வச்சுக்கோ ஒன்று பார்த்துக்கிறேன்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னே, போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் கீழே போயிடுறா. இப்போ நீங்கள் பார்த்துட்டு எதுக்கு நீங்கள் அவகிட்ட சண்டைக்கு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இந்த குள்ளே கத்திரிக்கா வாண்டு அப்பப்போ என் ரூட்டை கிராஸ் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ வந்து ரியோ வரா. ரியோ வந்து நின்றுட்டு நான் பூச மாட்டேன், என் சித்தப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறா. ஐயோ நீ தானே செல்லம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ அவள் ஜஸ்ட்டு பூ மட்டும் போட்டுட்டு அப்படியே போயிடுறா. இப்போ சஹானாவும் ரித்துவும் அதான் பண்ணியிருப்பாங்க, ஜஸ்ட்டு பூ மட்டும் போட்டுட்டு போயிருப்பாங்க. இப்போ வந்து ஜிமினுவியும் மேலே வராங்க. இப்போ ஜெய்கா பார்த்துட்டு டே அண்ணா விட்டுரு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லணும், இன்றைக்கி நீ செத்துட்டடா மோனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே அங்கேருந்து சந்தனத்தெல்லாம் எடுத்து மூஞ்சி பூரா பூசி விட்டுறாங்க. இப்போ பார்த்து விடுங்கடா மூச்சு விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ ஜேகே மட்டும் நான் என்ன சும்மா வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் கையில் சந்தனத்தெல்லாம் எடுத்து மூச்சை பூசி விட்றாரு. இப்போ அப்படியே ஒருத்தரையே துரத்திக்கிட்டே ஓடுறாங்க. இதில் ஓடிட்டு வந்து ஜிமின் வந்து ஓடுறாரு, பின்னாடியே ஜெயிக்கே துரத்தி போய் வச்சிக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மூஞ்சில் அப்படியே பூசி விட்டுறாரு. இப்போ பூசி விட்டுட்டு இப்போ அப்படியே திரும்பி வியை பார்த்துட்டு ஒன்றையும் சும்மா விடுறதா இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வியை துரத்துறாரு. வி ஓடுறாரு. இப்போ அப்படியே ஸ்டேஜை சுற்றி அப்படியே மூஞ்சில் அப்புறம் பூசி விட்டு இப்போ பார்த்தா அப்படியே கொடூரமாக இருக்கிறாங்க. இப்போ அப்படியே கூட கொஞ்சம் சந்தனத்தை அப்படியே கையில் எடுத்து அடுத்து யாருக்கு பூசி விடணும் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ சின்ன தான் அப்படியே தூக்கிட்டு வந்து அப்படியே மூஞ்சில் அப்படியே பூசி விட்டுக்காரு. இப்போ ஒன்று பார்த்துட்டு நீ செத்துட்டடா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஜின்னு, ஆரம், சுகா எல்லாத்தையுமே துரத்துறாரு. இப்போ துரத்தி முடிச்சுட்டு ஐயாப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து உட்காந்த உடனே சித்தப்பா நீ இப்போ ரொம்ப க்யூட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கிடக்க அந்த ஃப்ளவர்ஸ்லாம் எடுத்து அப்படியே மூஞ்சிலே தேய்ச்சி விட்றா. இப்போ பார்த்துட்டு பூ எதுக்கிட்டே தேய்க்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ வாடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெனியை துரத்துறாரு. இப்போ ஜெனி வந்து இப்போ டாப் வந்தோன்னா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடிடுறா. இப்போ மாதிரி இந்த நண்டை மட்டும் என்னால் பிடிக்கவே முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அண்ணா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ ஜின் திரும்பிட்டு என்னடா அப்படின்னு சொன்னோன்னே உன் பொண்ணு என்கிட்ட ரொம்ப வாழ் காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜின்னுடைய கை கால் எல்லா இடமும் தேய்ச்சி விட்டுறாரு. இதே டைமில் இந்த பக்கம் என்ன நடந்திருக்கோன்னா, அதாவது இவங்க இந்த சைடு ஜேகே விளையாடிட்டு இருக்க முடிச்சுட்டு இந்த சைடு என்ன நடந்திருக்கோன்னா உங்கள் மேலேயும் வந்து பூசி விட்ருப்பாங்க. அதாவது ரியா, ஜெரி, ஜெஷி எல்லாருமே சேர்ந்து உங்கள் மூஞ்சில் பூசி நீங்களுமே
நீங்களுமே சலிச்சவங்க இல்லை, நீங்களுமே அப்படி சந்தனத்தெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே ரியாவை துரத்துறதுன்னு, ஜெரியை துரத்துறதுன்னு, இது ஜெஷியை துரத்துறதுன்னு, மினியை துரத்துறதுன்னு ஒவ்வொரு ஆளையும் துரத்தி துரத்தி அப்படியே மூஞ்சில் அப்படி சந்தனத்தை பூசிட்டு இருக்கீங்க. அவங்களுமே நீ மட்டும் தான் பூசியா, நாங்களும் பூசுகிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளும் வந்து பூசியிருப்பாங்க. இதில் வந்து நம்ம சுகாவுடைய ஒய்ஃப் ரிஷி மட்டும் கொஞ்சம் ஒதுங்கியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பேபி பிறந்து ஜஸ்ட் 3 மந்த்ஸ் அப்படிங்கிறனால அவங்க மட்டும் கொஞ்சம் ஒதுங்கியிருப்பாங்க. மற்ற எல்லாருமே ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வர தியா வேறு அப்பப்போ குறுக்க வந்து நின்ட்டியா அக்கா அவனை விட மாட்டேன்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுமே இடையிடையாக வந்து பூசுறது. இதில் மட்டும் இல்லாமல் பெரியவங்களெல்லாம் துரத்துறது, அதாவது அவங்க மாமாமாருங்க, அவங்க அம்மாமாருங்க எல்லாத்தையும் துரத்துறது. இப்போ பார்த்தா எல்லாரும் மூஞ்சும் அவ்வளோ மஞ்சளாக இருக்குது. இப்போ எல்லோரும் பார்த்துட்டு சரி இதை என்ன பண்ண போகலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இப்போ அதுக்குன்னே ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது ஸ்டேஜுக்கு கீழே ஒரு ரவுண்டாக ஒரு பாத்திரம் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதுலேயும் ஒரு 2 ஸ்டூல் மாதிரி போட்டு இப்போ ஜேகேயும் உங்களையும் அதில் இருக்க சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே போய் உட்காடுறீங்க. இப்போ உட்காந்ததுக்கப்புறம் எல்லோரும் அப்படி ஒரு ஃபேமிலியாக வந்து ஒரு குட்டி குடத்துல தண்ணி கோரி அப்படியே உங்கள் தலையில் வந்து ஊற்றுறாங்க. ஒரு பாத்திரம் மாதிரி வச்சு அதுக்கு பாத்திரத்துக்கு மேலோடி ஊற்றுறாங்க. அப்படியே உங்கள் மேலெலாம் அப்படி தண்ணி அவ்வளோ உங்கள் மேலே வருது. ஒரு ஆளாக பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் தாத்தா பாட்டி பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் உங்கள் அத்தை மாமாமாருங்க பண்ணியிருப்பாங்க, 2வது உங்கள் அம்மாவும் அப்பாவும் பண்ணுறாங்க, அப்புறம் ஒருத்தவங்களா பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து அப்படி தொப்புன்னு நனைஞ்சிடுறீங்க. இப்போ நனைச்சதுக்கப்புறம் அப்படியே ஜெய்மீன் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஜேகே இங்கே சார் பாறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ வந்து திரும்புகிறாரு. ஜேகே வந்து திரும்புகிறாரு. அப்போ ஜிமின் பார்த்துட்டு இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வாட்டர் பலூன் தான் அப்படியே பலூன்ஸ்லாம் ஓட்டர் பிடிச்சி வச்சுருக்காங்க. அது தூக்கிட்டு அப்படியே ஜேகே அடிச்சிடுறாரு. இப்போ ஜேகே அப்படி பார்த்துட்டு டி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிறைய ஒரு பெரிய டப்பு நிறையா அதுக்குள்ளே வந்து வாட்டர் பால்ஸ் இருக்குது. டப்புனா தெரியும்லடா, பெரிய பாத்திரமாக இருக்கும்ல, அது நிறைய அதை வந்து வாட்டர் பாலூன்ஸ் வச்சுருக்குறாங்க. இப்போ அதை எடுத்துக்கிட்டு அப்படியே ஜிமின் மேலே ஒரு அடி. இப்போ அப்படியே ஒவ்வொருத்தரையாக தரத ஆரம்பிக்கிறாங்க. ஜின்னு ஒரு பக்கம் ஓடுறாரு, ஆரம் ஒரு பக்கம் ஓடுறாரு. முக்கியமாக இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து கூட கொஞ்சம் கலாட்டா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஃபெலிக்ஸ் வந்து ஜிமின் மேலே அடிக்கிறது, ஜிமின் வந்து ஃபெலிக்ஸ் மேலே அடிக்கிறது, யோன்ஜின்லாம் குறுக்க பாஞ்சு அப்படியே ஓடுறாரு. இப்போ ஒவ்வொருத்தங்களா துரத்தி அப்படியே வாட்டர் பலூன்லாம் அடிச்சுக்கிட்டு இப்போ எல்லாத்தையும் பார்த்தா அப்படி தொப்புன்னு எல்லோரும் நனைஞ்சு போயிருக்காங்க. இது மட்டும் இல்லை, பலூன் எடுத்து மட்டும் அடிச்சிருக்க மாட்டாங்க. கையில் வந்து வாட்டர் கன் மாதிரிலாம் வச்சு அப்படியே அடிச்சிருப்பார். அடித்து விளையாடுறது, சின்ன பிள்ளைங்க கையிலலாம் வாட்டர் துப்பாக்கி கொடுத்து ஒவ்வொருத்தரும் மேலேயா தண்ணி அடிக்கிறது, பக்கெட்டில் தண்ணியை பிடிச்சி தலையோடி கொறி ஊற்றுறது, இப்படி நிறைய சேட்டையெல்லாம் பண்ணியிருப்பாங்க. எல்லோரும் ரொம்ப சேட்டை பண்ணி இப்போது 4 மணிக்கு இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கும். மணி 8 ஆயிடுச்சு. தொப்புன்னு நினச்சிருக்குறாங்க. இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி நீங்கள் எல்லோரும் சாப்பிடுங்க, நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிருப்பாங்க. இப்படி தாண்டா உங்களோட ஹெல்தி ஃபங்க்ஷன் போயிருக்கோம். ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. எனக்கு வந்து இது ரொம்பலாம் எக்ஸ்பிளைன் பண்ண வரலடா, பட் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஏதாவதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்லன்னு சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ நீங்களாம் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு எடுத்துகிட்டு அப்படியே கீழே வரீங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ நீங்களும் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே ரூமுக்கு போயிடுறீங்க. இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நினச்சி நீங்கள் ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மாக்கிட்டலாம் சொல்லி ரொம்ப ஸ்மைல் பண்ணி ரொம்ப சிரிக்கிறீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கிறேடி அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேம்மா அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் அம்மா பார்த்துட்டு சந்தோஷம் டி, படுத்துக்கோ, நாளைக்கு உனக்கு மெஹந்தி ஃபங்க்ஷன் இருக்குல்ல அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம்மா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு சரி இப்போ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்களுமே போய் படுத்துடுறீங்க. இப்போ நீங்கள் படுத்து உங்கள் அம்மா கொஞ்சம் ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு படுத்துருக்கீங்க. இப்போ உங்கள் ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் தான். கரெக்டாக உடனே அப்படியே டப்புன்னு எடுத்து பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே தான் மொட்டை மாடியில் நிற்கிறேன் வா அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு போடனாரே என்ன ஏன்னு கேட்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. உங்கள் அம்மா நல்லா தூங்கிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கல்ல, பட் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே படுத்து தூங்கியிருப்பாங்க. இப்போது நீங்கள் பார்த்துட்டு சரி ஓகே அப்படியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே எழுந்திரிச்சு அப்படியே மெல்ல கதவை திறந்துட்டு அப்படியே மெல்ல போகிறீங்க. இப்போ போய் மேலே போயிட்டு என்ன ஜேகே அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இங்கே வாடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோங்க. இப்போடி பிடிச்சி இழுக்கிறாரு. இப்போ நீங்களும் கிட்டே போயிட்டு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே கிஸ்தாடி அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஜேகே என்ன இங்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்.
ப்ளீஸ்டி அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இப்போ பார்த்துட்டேன். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இப்போ நீங்கள் 2 பேருமே கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே கிஸ் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு அப்புறம் அப்படியே போயிருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இப்போ ஜேகே தான் அப்படியே சோஃபாலேருந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. எல்லோரும் அங்கே இங்கேன்னு ஓடிட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் கீழே வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இப்போது ஜெரி பார்த்துட்டு, அதாவது ஆரமோட ஒய்ஃப் ஜெரி பார்த்துட்டு என்னடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு என்னக்கா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, அதுவாடா இன்றைக்கி நைட்டு மெஹந்தி ஃபங்க்ஷனில் அதான் மெஹந்தியெல்லாம் வாங்கிட்டுருக்கோம். அன்றைக்கி நம்ம போகும்போச்சுல மெஹந்தியெல்லாம் வாங்க மறந்துட்டோம். கண்டிப்பாக இத்தனை பேர் இருக்கிறனால கண்டிப்பாக நிறைய மெஹந்தி தேவைப்படும். அதனால தான் மெஹந்திக்கு ஆர்டர் கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஓ சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்களும் போய் சோஃபாவில் உட்காரிங்க. இப்போ ஜேகே உங்களை பார்த்துட்டு, வயன் என்ன கை கால்லாம் வலிக்குடி அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க இப்போ அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, ஏதாவது பண்ணுடி அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஏதாவது பண்ணுடின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, ஏதாவது பண்ணுடி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இப்போ அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு இது என்ன ஸ்லாங்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, ஏதாவது பண்ணுடி கை கால்லாம் வலிக்குடி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்போ எனக்கு தெரியாதுப்பா, எனக்கும் மட்டும் நானே நல்லாவா இருக்கேன், எனக்கும் கை கால் அங்கே இங்கேன்னு வலிக்க தான் செய்யுது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இப்போ உங்கள் பாட்டி தாத்தாங்க வந்துட்டு, என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளையும் பொண்ணு பார்த்துக்கவே கூடாது, ஒரே வீட்டில் இருக்கீங்களான்னு அப்படியே விட்டு நீங்கள் என்ன பக்கத்தில் வந்து ஜோடி போட்டுட்ருக்கீங்க, தள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ உங்கள் 2 பேத்துக்கும் சென்டரில் உங்கள் பாட்டி வந்து இருந்துடுறாங்க. இருந்துக்கிட்டே, அடியே அம்மா என் பொண்ணெல்லாம் கெட்டி வைக்கும் போச்சுல, என் பொண்ணு அந்த ரூமில் உங்கள் அப்பா இந்த ரூமில் இருந்தான், நீங்கள் என்னடானா பக்கத்தில் ஒட்டி உராசிட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ ஜெயிக்க பார்த்துறேன் ஏன் பாட்டி அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, நீ வாய மூடுறா, கொஞ்சமாக தெரியுமா, கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு பையன் ஒருத்தருக்கு மூஞ்சி கூட பார்த்துக்க கூடாது, நீங்கள் என்னடா பக்கத்தில் உட்காந்து உரசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ ஜேகே அப்படி பல்ல கடிக்கிறாரு. இப்போ ஜேகேவோட அப்பா அங்கே வந்துட்டு, மா அதெல்லாம் அந்த காலம்மா, இந்த காலத்தில் இப்போ இப்படிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நீ சும்மாடா, நீ என்னமோ பெரிய பையனாட்டம் பேசிக்கிட்டே தெரிய அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, மா அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜேகேவோட அப்பா பார்க்குறாரு. என்னமோ பெரிய இவனாட்டம் பேசிக்கிட்டே இருப்பான். நான் பெரிய பையன்மா, என் பெரிய பசங்களையும் 2 பசங்களுக்கும் கல்யாணமே ஆயிடுச்சு, இப்போ என்னாச்சுமா அப்படின்னு சொன்னோன்னே, பாடா அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் பாட்டி விரட்டுறாரு. இப்போ அப்படியே உங்கள் அம்மா வந்து நின்றுட்டேம்மா, இந்த காலத்து பசங்க இப்படி தாம்மா, நீ வாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சும்மா ரெடி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, வாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் பாட்டியோட கையை பிடிச்சி அப்படி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ நீங்கள் ஜெய்க்கு அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்துட்டு, இந்த பாட்டி எப்போவுமே இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜெய்க்கு அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு, என்ன சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, என்னமோ மாதிரி இருக்குடி, எப்படி நம்மளுக்கு கல்யாணம் ஆகும், எப்படி நம்ம 2 ஒன்றும் ஒரே ரூமில் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, போதும்னு சொன்னேன், நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் எப்படியே எழும்புறீங்க. இப்போ ஜேகே கையை பிடிச்சிட்டு, சரி உட்காரு அப்படி நம்ம டிவியாவது பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் 2 பேரும் டிவி பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஈவினிங் ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. உங்களுக்குமே ஒரு க்ரீன் கலர் ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்க, அதாவது டார்க் க்ரீன் கலரில் ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்க. ஜேகேக்குமே ஒரு டார்க் கலர் ஷர்ட் அண்ட் ஒரு பிளாக் கலர் ஃபேண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் எல்லாருமே ஒரு டார்க் க்ரீன் கலரில் தான் எல்லாருமே ட்ரெஸ் வேர் பண்ணியிருக்காங்க. இப்போ அப்படியே உட்காந்துட்டேன். சரி மெஹந்தி போடலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ எல்லோரும் ஒரு கரையில் இருந்து அப்படியே மெஹந்தி போட்டுட்ருக்குறாங்க. இப்போ ஜிமினும் வியும் தான் ஜேகேயோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வராங்க. வந்து அப்படியே உங்கள் பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு, ஒயன் கை நீட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ நீங்கள் கை நீட்டுறீங்க. இப்போ ஜேகே கையில் கோனை கொடுத்துட்டு, இந்தா போட்டுவிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஜேகே பார்த்துட்டு, எனக்கு போட தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, போடுறா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ப்ராமிஸ் எனக்கு போட தெரியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, போட்டு விட்றா, நீ தான்ட்ட போட்டு விடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எனக்கு போட தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, அதான் வெள்ளையா எங்கேயாவது பேப்பரை பார்த்தியானா எதையா போட்டு கிறுக்கிக்கிட்டே இருப்பீல்ல, அந்த மாதிரி கிறுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ நீங்கள் பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, மெஹந்தி ஃபங்க்ஷன் எல்லாம் கொண்டாடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஜிமின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு, எப்படி கொண்டாடுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, அது ஒன்றும் இல்லை, அதாவது கல்யாணம் படிக்க போகிற பையன் பொண்ணுக்கு மெஹந்தி வச்சு விடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னது மெஹந்தி வச்சு விடணுமா, இவருக்கு வைக்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இப்போ ஜேகே பார்த்துட்டு, எனக்கு வைக்க தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ சின்னோட ஒய்ஃப் ஃப்ரீயாக பார்த்துட்டு, ஜேகே உனக்கு வைக்க தெரியலன்னா ஒரு சின்ன டாட்டாவது போட்டு விடு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, ஏன் அப்படி அப்படிங்கிற மாதிரி ஜேகே டவுட்டாக கேட்குறான்.
இப்போ ரியா பார்த்துட்டு அதில் ஜேகே மோஸ்ட்லி பொண்ணுங்க வந்து பசங்க தான் மெஹந்தி போட்டு விடணும்னு ஆசைப்படுவாங்க. பட் நம்மளுக்கு டிசைன் போட தெரியாதப்போ இப்படி வந்து ஸ்டார்டிங் வந்து ஆரம்பித்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் மெஹந்தி ஆர்டிஸ்ட்டே எல்லாத்தையும் போட்டு முடிச்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே வந்து கையில் வந்து ஒரு சின்ன டாட் மாதிரி வச்சு விட்றாரு. அதுக்கப்புறம் மெஹந்தி ஆர்டிஸ்ட்டே எல்லாத்தையும் போட்டு விட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஜெனி வந்து நின்றுட்டு சித்தப்பா உன் கையை கூட அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ ஜேகே பார்த்துட்டோம் ஏன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்குறான். இப்போ ஜெனி பார்த்துட்டோம் கேட்டு சித்தப்பா உனக்கு நான் வரைஞ்சி விட்றேன், நான் எவ்வளோ அழகாக வரைவேன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. ஆமாம் பார்த்தேன் நீ மூஞ்ச அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. சித்தப்பா அது வந்து வேறு, நீ இது கையில் வேறு மாதிரி இருப்பேன் கொடு அப்படின்னு சொன்னானே. ஜேகே நம்பி கையை கொடுக்குறான். இப்போ ஜெனி வந்து கொஞ்ச நேரமாக கையில் ஏதோ பண்ணிகிட்ருக்கா. இது மட்டும் இல்லாமல் ரியோவும் வந்து நின்றுட்டு இது இப்படி பண்ணு அப்படி பண்ணு, இது நல்லாயிருக்கும் அது நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கா. ஓகே கையில் ஏதோ அழகாக டிசைன் போட்டு விட்றாங்க உங்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயும் எதுவும் கண்டுக்காமல் அவன் பாட்டு ஃபோர்த் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கான். இப்போ கொஞ்ச நேரம் கலையில் இப்போ வந்து ஜெனி பார்த்துட்டு சித்தப்பா இப்போ பாரு உன் கையை க்யூட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. ஜேகேயும் அப்படி கையை பார்த்தா கை ஃபுல்லாக மெஹந்தி தேய்ச்சி வச்சு என்னமோ பண்ணி வச்சுருக்குறாங்க. இதை பார்த்துட்டு என்னடி பண்ணி வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே. சித்தப்பா அழகாக்கு சித்தப்பா உன் கை அப்படின்னு சொன்னோன்னே. எனக்கு ஒன்று விட்றதா இல்லடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே துரத்த ஆரம்பிக்கிறாரு. துரத்திட்டு இருக்கும்போது சொல்ல ரியோ பார்த்துட்டு சித்தப்பா சித்தப்பா விடாத அப்படின்னு சொல்லிட்டு உன்னையும் விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரியோவையும் சேர்த்து துரத்துறாரு. ரியோ ஒரு தசை பக்கம் ஓடுறா, ஜெனி ஒரு தசை பக்கம் ஓடுறா. இப்போ ஜேகே ஃபெலிக்ஸை பார்த்துட்டு டே மச்சான் அவளை போடுறா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. இப்போ ஃபெலிக்ஸ் ஒரு பக்கம் ஓடுறான், ஜெனி அப்படி தள்ளி விட்டுட்டு ஓடுறான். அப்போது யோன்ஜின் இன்னொரு தசை பக்கம் போய் ரியோவை பிடிக்க போகிறான். ஜேகே ஜெனியை பிடிச்சிக்கிட்டு பண்ணுவியா பண்ணுவியா பண்ணுவியான்னு சொல்லிட்டு தட்டுறான். இப்போ உடனே வந்து யோன்ஜின் வந்து ரியோ பின்னாடி போயிருப்பான்ல. அப்போ வந்து அங்கே வந்து காய் வந்து நின்றுட்டு இருந்திருப்பான். ரியோ என்ன பண்ணுறான்னா காய்க்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறா. இப்போ காய் பார்த்துட்டு என்னாச்சுடா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அடிக்க வரான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. இப்போது காய் தான் நிமிந்து பார்க்காங்க யோன்ஜின். இதை பார்த்துட்டு டே மச்சான் இந்த குட்டி நம்ம ஜேகே கிட்ட சரியான வேண்டத்தை அவளை கட்டிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. என்ன பண்ண அப்படிங்கிற கேட்க ஜெனி கையில் வரைஞ்சிட்டு இருந்தாலும் நான் வந்து இப்படி போட அப்படி போடுன்னு சொன்னேன், சித்தப்பா என்னையும் அவளையும் வரட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. ஏண்டா பார்க்க மெஹந்தி தானடா வச்சுட்டு அப்படின்னு சொன்னேன்னா. நம்ம கையை என்ன லட்சணத்தில் மாற்றி வச்சுருக்கோம்னு மட்டும் பாரு அப்படின்னு சொன்னானே. என்ன சொல்லும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே. ரியோ பார்த்துட்டு அச்சுட்டா சித்தப்பாக்கு அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே. இப்போ காய் பார்த்துட்டு சின்ன பிள்ளைடா அப்படின்னு சொன்னோன்னே. இப்போ ஜெய்க்கு எங்கேருந்து வரான், அவன் வந்து நின்றுட்டு டே பிடிச்சிங்களாடா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இப்போ ரியோ தான் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவள் அப்படியே போய் ஒழிகிறா. அப்போ ஆரம் பார்த்துட்டு ஏங்க வாடா சொல்லணும் நம்ம சாப்பிட போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வந்துட்டேன் தாத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரியோ இப்போ ஆரம்பிக்கிட்ட போயிடுறான். இப்போ ஆரம் பார்த்துட்டு ஏன்டா அவளை போட்டு துரத்துறா அப்படின்னு சொல்லிச்சுல. அவன் கையை கட்டி பார் என் கையை என்ன கோலம் பண்ணி வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா ஆரம் சிரிக்கிறான். சிரிச்சுக்கிட்டு உனக்கு தேவைதான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஆரம்பங்க வந்து அப்படியே போயிடுறாரு. இப்போ பார்த்துட்டு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஹேண்டெல்லாம் வாஷ் பண்ணிகிட்ருக்குறாரு. இப்போ எல்லாத்துக்குமே மெஹந்தி வச்சு விட்டாச்சு. இப்போ எல்லாருமே அப்படி கையில் வச்சுருப்பாங்க. அண்ட் குட்டீஸ்க்குமே வச்சு விட்ருக்கோம். இப்போ எல்லோரும் அப்படி காய வச்சிட்ருக்குறாங்க. அப்போது ஜிமின் வந்து கூட்டிகிட்டு வந்து நின்றுட்டு அதாவது ஜேகேயை கூட்டிகிட்டு வந்துட்டு மச்சான் இவ கையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. நீங்கள் அப்படியே கையை காட்டுறீங்க. இப்போ ஜேகே பார்த்து சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. உனக்கு இப்போ தான் கேம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. என்ன கேம்டா அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜேகே வந்து கேட்குறான். இப்போது நீ வந்து ஒயனை எந்த லெவலுக்கு நீ புரிஞ்சு வச்சுருக்கிற, ஐ மீன் நீ ஒயன் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்க, எவ்வளோ பாசம் வச்சுருக்கன்னு நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே. என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே எல்லாருமே அப்படி வந்து சுற்றி நிற்கிறாங்க. இப்போ பார்த்துட்டேன் ஒயனோட கையில் உன்னோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் போட்டிருக்கோம். அதாவது ஜெயின்கிற உன்னோட ஃபர்ஸ்ட் லெட்டர் நாங்கள் இதில் போட்டிருக்கோம். இது வந்து இவங்க வந்து நிறைய வகையான டிசைன்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஜெயை ஒழிச்சு வச்சுருப்பாங்க. நீ அந்த ஜெயை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே. இப்போ உடனே ஜெய்க்கு எப்படி சுற்றி மத்தி பார்த்துட்டு ஏய் டிசைன்லாம் கொச்சன்னு இருக்குடா, இதில் எங்கேருந்துடா நான் ஜெயை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா. அது எங்களுக்கு தெரியாது, நீ எவ்வளோ தூரத்துக்கு புரிஞ்சு வச்சுருக்குற. ஒயன் வந்து அதாவது மெஹந்தி ஆர்டிஸ்ட் வந்து மெஹந்தி போட்டு இருக்க முடிச்சுன்னா ஒயன் தான் ஒரு இடத்த காட்டி இந்த இடத்துல ஜெய் போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒயன் தான் சொல்லியிருப்பாள். இப்போது ஒயனோட மனசை நீ எந்த லெவலுக்கு புரிஞ்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்க போகிறோம். மரியாதையை கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. இப்போ ஜேக்கு அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு கையாக பிடிச்சி பார்த்துட்ருக்குறான். இப்போ வந்து நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே கண்ணை காட்டுறீங்க.
இப்போ அவங்க கண்ணை பார்த்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கண்ணாலேயே கேட்குறேன். இதை வந்து ஜிமின் வி எல்லாருமே நோட்டீஸ் பண்ணுறாங்க, பட் கண்டுக்கல. இதில் கை இங்கே இங்கே அப்படிங்கிற மாதிரி காட்டி கொடுத்த உடனே ஜேகே வந்து அப்போது ஒரு ஹேண்டை விட்டுட்டு இன்னொரு ஹேண்டில் பார்த்துக்கிட்டு இருக்கா. சுற்றி சுற்றி பார்க்குறான், அவனுக்கு தெரியலை. இப்போ ஜிமினும் வியும் பார்த்துட்டு ஒயன் நீங்கள் வந்து கையை காட்டி கொடுத்தீங்க, நாங்கள் ஒத்துக்கிட்டோம். அனிமல் டிசைன் இங்கே இருக்குன்னு காட்டி கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் உங்களை நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்துட்டு யாருக்குமே தெரியாமல் லைட்டாக கண்ணை காட்டுறீங்க. அப்போ ஜிமின் பார்த்துட்டு ஏய் கண்ணெல்லாம் காட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் அப்படியே தலையை குனிச்சிக்கிறீங்க. இப்போ உடனே ஜேகே வந்து தேடிக்கிட்டு இருக்கிறான். ஜேகே வந்து அப்புறம் கண்டுபிடிச்சிட்டான், அவனாக கண்டுபிடிச்சிட்டு இதுவா அப்படின்னு கேட்ட உடனே இப்போ எல்லோரும் கை தட்டிட்டு வா பரவாயில்லையே நீ சூப்பராக அவளை தெரிஞ்சு வச்சுருக்கடாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. இப்போ உடனே ஜெஷி பார்த்துட்டு, அதாவது ஜெஷி வந்து ஜிமினோட ஒய்ஃப், ஜெஷி பார்த்துட்டு நானும் இதில் உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் நானும் இதில் போட்டிருக்கேன், எங்கே கண்டுபிடிங்க பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி 2 ஹேண்டையுமே ஜெஷி நீட்டுறாங்க. இதே மாதிரி எல்லாத்தோட ஒய்ஃபுமே நீட்டுறாங்க. எல்லோரும் பார்த்துட்டு ஏமா எங்களை கவுத்து விட்ற அப்படின்னு கேட்கும்ல. பொண்ணு மாப்பிள்ளை மட்டும் புரிதல் வேண்டாம், நம்ம கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு, எங்களை நீங்கள் எந்த லெவலுக்கு புரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு நாங்களும் பார்க்க போகிறோம், கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சிக்கிக்கிட்டோண்டா அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜிமின் தலையை சேர்த்துட்டு எனக்கு அங்கே சின்ன வேலை இருக்குது முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் அப்படியே எங்கேருந்து போக பார்க்குறாரு. இப்போ ஜெஷி பிடிச்சிட்டு மரியாதையை இப்போ என் கையில் பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இப்போ அப்படியே ஒரு கையாக பார்க்குறாங்க. ஜிமின் வந்து டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டான். பரவாயில்ல அடி வாங்காமல் தப்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெஷி அங்கே வந்து சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ ஜின்னு வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. ஜின்னும் பார்த்து கண்டுபிடிச்சிடுறாரு என்ன போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி சுகாவும் கண்டுபிடிச்சிடுறாரு, ஆரமும் கண்டுபிடிச்சிடுறாரு. இப்போ ஜெயஹோப்பும் வியும் தான் திணறிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வி பார்த்துட்டு ஹே உன் கையில் இருக்கிற எல்லா டிசைனுமும் வி மாதிரியே இருக்குது, நீங்கள் பாரு இதில் இன்னும் இருக்கிறது பெரிய வி, இன்னும் இருக்கிறது குட்டி வி, குட்டி குட்டியாக வி ஷேப்பில் போட்டு வச்சுருக்கிறடி, எல்லாமே ஒரே மாதிரி இருக்குடி அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ பார்த்துட்டு மரியாதையை கண்டுபிடிக்கிறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவன் வந்து தேடிக்கிட்டு இருக்கான், கிடைக்கவே இல்லை. இப்போ உடனே ஜெயஹோப்பும் கொஞ்ச நேரமாக தேடிட்டு கிடைக்கலடா தேடுறா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்னடி மரியாதை இல்லாமலாம் கூப்பிடுற, தேடுறா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ ஜெயஹோப் ஒரு வழி இல்லாமல் தேடிட்டு இருக்கிறாரு. இப்போ ஜெயஹோப்பும் கண்டுபிடிச்சிட்டாரு என்ன போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். தப்பிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடாரு. இப்போ வி மட்டும் எல்லா டிசைனும் வி ஷேப்பில் இருக்குடி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே தேடுறா அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்கிறா. இப்போ மினி பார்த்துட்டு தேடுவியா மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே எல்லாம் பார்க்குறதுக்கு வி மாதிரி இருக்குடி அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நீ கண்டுபிடிக்க மாட்டல, நீ அப்போ என்னை புரிஞ்சு வச்சுக்கிட்டது அவ்வளோந்தால, இங்கே பாரு இன்றைக்கி நைட்டு கிட்ட வருவாள் வாடா பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே பொண்டாடி 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 அப்படிங்கிற மாதிரி அவன் பின்னாடியே போகிறான். அவன் பார்த்துட்டு என்னை நீ புரிஞ்சு வச்சுக்கிட்டது அவ்வளோந்தால, நான் உன்னை இவ்வளோ அழகாக புரிஞ்சு வச்சுருக்குறேன், ஆனால் நீ என்னை அவ்வளோந்தான் புரிஞ்சு வச்சுருக்குறல்ல, நீ எல்லாம் வேஸ்ட்டுடா போடா அப்படின்னு சொன்னோன்னே பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் ரூமுக்கு வரோம்ல பொண்டாட்டின்னு காலை சொன்னாட்டி கிட்டே வருவாள் வாடா பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ மீனி அங்கேருந்து அப்படியே கோச்சிட்டு போயிடுறான். இப்போ வி பார்த்துட்டு ஐயோ போச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் பின்னாடியே போகிறான். இது ஜிமின் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஜிமின் ஜெய்கையும் இப்போ பார்த்துட்டு பாருங்கடா நீங்களும் மாட்டுவீங்கடா, ஏதாவது ஒரு வகையில் உங்கள் 2 பேர்த்தையும் மாட்டி விட்டுற நான் தப்பிக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே போடா பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி இப்போ அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி தான்டா அந்த மெஹந்தி ஃபங்க்ஷன் ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக போயிருக்கும். இப்போ அப்படியே ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் கிட்ட தாண்டி இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் வந்து ஈவினிங் ஒரு 4 o'clock போல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு மெஹந்தி வச்சு முடிக்கிறதுக்கே ஒரு 1 hour 2 ஹவர்ஸ் கிட்ட ஆயிருக்கும். இப்போ வந்து 8 or 9 o'clock கிட்ட ஆகிடுச்சு. இப்போ வந்து எல்லோரும் போயிட்டாங்க. அதாவது ஒரு சில பேர் வந்து அதை பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்திருப்பாங்க, அவங்களாம் போயிட்டாங்க. இப்போ வந்து கொஞ்சம் ஆளுங்க தான் இருக்கிறாங்க. ஐ மீன் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கிறீங்க. இப்போ ஒரு 7 பாத்திரத்தில் தண்ணியை வரிசையாக வச்சுட்டு இப்போது ஒவ்வொரு ஆளாக வந்து கழுவ போகிறீங்க. கழுவும் போச்சில் மெஹந்தி எந்த லெவலுக்கு பிடிச்சிருக்கோ அந்த லெவலுக்கு உங்கள் புருஷன் உங்கள் மேலே பாசமாக இருக்கான்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த கேம் நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரங்களும் சொல்கிறாங்க. அப்போ உடனே பார்த்துட்டு இப்போ தெரிய போகுது உங்கள் புருஷன் உங்களோட வண்டவாளம் எந்த லெவலுக்கு தண்டவாளத்தில் ஏறப்போகுதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே பார்க்கலாம் அத்தை அப்படிங்கிற மாதிரி. இப்போ இதெல்லாம் ஜேகேயோட அம்மா தான் சொல்லியிருப்பாங்க. பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் தலையாட்டுறீங்க. சரி ஓகே,
கடைசியில் பொண்ணை நம்ம கழுவ சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஆளாக கழுவுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஃபஸ்ட்டு ஜின்னோட ஒய்ஃப் கழுவுறாங்க. அது வந்து ஓரளவுக்கு ஒரு ஆரஞ்சு கலரில் பிடிச்சிருக்குது. பார்த்துட்டு பரவாயில்ல, ஒரு 100க்கு 90% உன் புருஷனுக்கு உங்களை பாசம் இருக்குமா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ ரியா பார்த்துட்டு மிச்சம் 10% எங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ சின்ன பார்த்து கேட்குறாங்க. 10%ல் 5% மூத்த பிள்ளைக்கு 5% 2வது பிள்ளைக்கு கொடுத்துட்டேம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து பல்ல கடிச்சிட்டு அப்படியே போயிடுறாங்க. இப்போ 2வது ஜெயஹோப்போட ஒய்ஃப் தான் கழுவியிருப்பாங்க. அவங்க பார்த்துட்டு என்னம்மா கையில் அங்கே இங்கேயே கோடு கிடக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்தியா நான் வந்து இடையிடையே பிடிக்காமல் இருக்குது பார்த்தியா என்னால் இப்போ இது எனக்கு தெரிஞ்சு உன் புருஷனுக்கும் உங்களை பாசமே இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே ஜெயஹோப்போட ஒய்ஃப் பார்த்து முறைக்கிறாங்க. இப்போ ஜெயஹோப் பார்த்துட்டு ஆமாம் உன் மேலே தான் 100% பாசமும் இருக்குது, நான் பொண்ணு மேலே கூட நான் அந்த லெவலுக்கு பாசம் வச்சுருக்க மாட்டேன், அது உனக்கே நல்லா தெரியும், எங்கள் அம்மா பொய் சொல்லுது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே பார்த்துட்டு அத்தை பொய் சொல்கிறாங்களா இல்லை நீ பொய் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே வாராங்க பக்கத்தில். இப்போ ஜெயஹோப் பார்த்துட்டு ஐயோ மாட்டிக்கிட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே வந்து ஜெயஹோப் ஓடுறாரு. ஜெயஹோப் பின்னாடியே அவங்களும் ஓடுறாங்க. எல்லோரும் பார்த்து சிரிச்சிட்ருக்குறாங்க. இப்போ அடுத்தது சுகாவோட ஒய்ஃபை தான் கழுவ சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப டார்க்காக பிடிச்சிருக்குது. எல்லோரும் பார்த்துட்டு ஓ சூப்பராக பிடிச்சிருக்குது, ஏய் சுகா நீ தான் கொஞ்சம் சேவேஜிக்கிங்க கொஞ்சம் அப்படி இப்படின்னு சுற்றுவேன்னு நினச்சேன், பரவாயில்லையடா இவ்வளோ தூரம் பிடிச்சிருக்கு, ஒருவேளை உன் பொண்டாட்டி மேலே அவ்வளோ பாசமாக அப்படின்னு சொல்ல முடியல. இப்போ சுகா பார்த்து என் பொண்டாட்டி மேலே நான் அதிக பாசம் இல்லாமல் வேறு யார் வச்சுருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்கிறாங்க. அது போகிறான். இப்போ அப்படியே பார்த்தா ஜெரிக்குமே கையில் சூப்பராக பிடிச்சிருக்கும். ஆரம் பார்த்துட்டு பார்த்தீங்களா நான் எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் பொண்டாட்டி மேலே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ரொம்ப தான் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க. ஏன்ப்பா எல்லாத்துக்கும் அப்படி இப்படின்னு கமெண்ட் கொடுத்துருக்கேன், எனக்கு எதாவது கமெண்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பரவாயில்லாமா உன் புருஷன் உன்னை நல்லாவே கேரிங்காக பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே தேங்க்யூ அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து அப்படியே அவங்களும் போயிடுறாங்க. இப்போ அடுத்தது அப்படியே வந்து வியோட ஒய்ஃபை தான் கழுவ சொல்லியிருப்பாங்க. அப்போது வியோட ஒய்ஃப் கழுவி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா இடையில வந்து அந்த இடையிடையே கொஞ்சம் விட்டு விட்டு பிடிச்சிருக்குது. இதை பார்த்துட்டு ஒரு 100%க்கு ஒரு 80% உன் புருஷனுக்கு பாஸாக இருக்குமா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ முறைக்கிறாங்க. முறைச்சிக்கிட்டு 10% ஏன் கம்மியாக இருக்குன்னு கேட்கும்போதுல 5% மூத்த பிள்ளைக்கும் 5% 2வது பிள்ளைக்குன்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணன் தப்பிச்சிட்டாரு. இப்போது இந்த 20%க்கு நீங்கள் என்ன காரணம் இப்போ சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அது அண்ணன் பிள்ளைங்க மேலே பாசமா அப்படின்னு சொன்னோன்னே விட மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே மினி வந்து துரத்துறாங்க. இப்போ போய் பார்த்துட்டு ஐயோ எல்லா விஷயத்துலையும் நான் மட்டுமே மாட்டுறேன், டே சிபி நீயும் கொஞ்சம் மாட்டுடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என் பொண்டாட்டி மேலே நான் முழு அக்கறை வச்சுருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதையும் பார்க்குறேன்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. இப்போ வந்து ஜிமினோட ஒய்ஃபை தான் கழுவ சொல்லியிருப்பாங்க. இப்போ கழுவி பார்த்தா அது வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் பிடிச்சிருக்குது. இப்போ பார்த்துட்டு பரவாயில்ல ஒரு பரவாயில்ல ஒரு 99% சொல்லலாம் அப்படின்னு சொன்னோன்னே அது ஏன் அந்த 1% மட்டும் கம்மியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இந்த சைடில் இந்த சைடில் லைட்டாக பிடிக்கவே இல்லை, அது மெஹந்தி வச்சது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ வியும் ஜெயஹோப்பும் பார்த்துட்டு மெஹந்தி வச்சது சரியில்லை, எதுக்கு எங்களை போட்டு திட்டுறீங்க, எங்களை போட்டு எதுக்கு அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அதெல்லாம் தெரியாது உனக்கு ஏன்டா பாசம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒருத்தங்களாம் கேட்டுட்ருக்காங்க. இப்போ ஜிமினோட ஒய்ஃப் ஜெஷி பத்திரம் அந்த 1% ஏன் குறைஞ்சி அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஏமா அது மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஒருவேளை சரியில்லாமல் இருந்திருக்கலாமா, அவங்க வைக்க தெரியாமல் வச்சுருப்பாங்களோ இருக்கும், மெஹந்தி கையில் பிடிச்சாதானமா அந்த இடத்துல கலர் வரும், ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காமல் இருந்திருக்குமா இருக்கும், அதான் அந்த சைடில் மட்டும் கொஞ்சம் கோடு வந்துருச்சு, அதுக்கு என்னமா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே பார்த்துக்குறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து போய் அவங்களும் அப்படியே சைடில் போய் நின்றுடுறாங்க. இப்போ அப்படியே ஒயனை தான் கழுவ சொல்கிறாங்க. ஒயனுக்கு வந்து கழுவி விடுறதுக்கே ஒரு 4 பேர் வராங்க. ஏன்னா கை ஃபுல்லாக வச்சுருக்கா, அது எல்லாமே கழுவி விடுறதுக்கு எல்லோரும் வராங்க. பாத்தியில் கழுவி எல்லாம் முடிச்சுட்டு இப்போ அப்படியே கையை விரித்து காட்டுறீங்க. எல்லாத்துக்கும் பிடிச்சதை விட உங்களுக்கு தான் ரொம்ப டார்க்காக பிடிச்சிருக்கு. இதை பார்த்துட்டு பரவாயில்லையம்மா ஒரு 100%க்கு உன் புருஷனுக்கு பிடிக்குன்னு பார்த்தா பரவாயில்ல 200% கூட பிடிச்சிருக்கே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்போது உடனே உங்கள் அம்மா பார்த்துட்டு அது கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே பிடிக்கும், நீ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ நீங்கள் அப்படியே உங்கள் அம்மாவை பார்த்து முறைக்கிறீங்க. ஆமாண்டி கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கும் இந்த மாதிரி தான் ஹெவியாக பிடிச்சிது, ஆனால் இப்போ என் கையை பாரு அங்கேயே திட்டாக கிடக்குது பாரு, போக போக போயிடும்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா மோனா நான் சும்மா விட மாட்டேம்மா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எப்படி சுற்றி பார்க்குறீங்க. இப்போ உடனே உங்கள் அம்மா பார்த்துட்டு அண்ணே பார்த்தியானே இந்த மாதிரி தானே என்கிட்ட சண்டைக்கு வர அப்படின்னு சொன்னோன்னே இல்லைம்மாம்மா சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அப்படியே போகிறீங்க. அப்போ உடனே உங்கள்
ஜேகே பார்த்துட்டு டேட் என் பொண்டாட்டியை பற்றிலாம் முறைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். டே எனக்கு கல்யாணத்துக்கு 2 நாள் இருக்குடா, 2 நாள் இருந்தாலும் என் பொண்டாட்டியெல்லாம் பார்த்து முறைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து ஜேகே போகிறான். இப்போ அதை உங்கள் மாமா பார்த்துட்டு நான் எங்கடா அவளை பார்த்து முறைச்சேன், நான் ஜஸ்ட்டு பார்க்க தானப்பா செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஒரு வேளை நீ பார்த்ததும் உன் பையனுக்கும் முறைச்சது மாதிரி இருந்திருக்குமா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். சரி எனக்கு தான் தெரில நான் பார்த்த பார்வை எப்படி இருந்துச்சுன்ட்டு. என் கூட எதனடா இருக்கான் என் பையனாட்டு, அவனுக்கு கூடமா தெரில நான் பார்க்குறேன்னா முறைக்கிறேனான்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நீங்கள் எந்த நேரம் எப்படி ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சுருக்கீங்கன்னு யாருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். கரெக்டாக சொன்னீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறான். ஆனால் நான் பெற்று வச்சுருக்க 2 தருதலையாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஏ டேட் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின்னு சொல்கிறான். இப்போ நாங்கள் மாமா பார்த்துட்டு நான் பெற்று வச்ச 2 அம்மா பிள்ளைகளாக இருந்துச்சுன்னா அப்பா பிள்ளைகளும் ஒன்றா இருக்கா பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். டேட் நான் என்றைக்குமே உங்கள் பிள்ளை தான் டேட் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அப்போ இதுக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னை முறைச்சிருப்பேன், ஆனால் என் பொண்டாட்டி விஷயத்தில் நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் டேட் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரிடா நான் ஜஸ்ட்டு பார்க்க தான்டா செஞ்சேன் அப்படின்னு சொன்னேன். சரிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகே அங்கேருந்து போயிடுறான். இப்படி தான் மெஹந்தி ஃபங்க்ஷன் ரொம்ப ஜாலியாக போயிருக்கும். அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது எல்லாருமே அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்து அப்படி கையெல்லாம் பார்த்து ஜாலியாக சிரித்து பேசியிருக்கீங்க. இப்போ ஜிம்மின்னு பார்த்துட்டு ஓகே நாளைக்கு எல்லோரும் என்னென்ன ட்ரெஸ் உடுக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மூஞ்ச பார்க்குறீங்க. அப்போ வி பார்த்துட்டேன், ஆமாம்ல என்கேஜ்மெண்ட்டுக்கு பிங்க் கலர் உடுத்தோம், ஹல்திக்கு எல்லோ கலர் உடுத்தோம், மெஹந்திக்கு க்ரீன் கலர் உடுத்தாச்சு. டேய் நம்ம அப்போ சங்கீத் ஃபங்க்ஷனுக்கு என்ன கலர் உடுக்கணும்னு நம்ம பிளான் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே உடனே உங்கள் பேரண்ட்ஸ் எல்லோரும் பார்த்துட்டு நீங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக செட்டாக துணி போடுவீங்கலாம் நாங்கள் நினச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ எல்லோரும் அப்படி பார்க்குறாங்க. ஆமாண்டா சங்கீத் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு பேச்சுலர் பார்ட்டி மாதிரி தான், அதில் ஜஸ்ட்டு கொஞ்சம் கேம்ஸு டான்ஸு பாட்டு இப்படி தான் ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் நினச்சோம் ஒவ்வொரு ஃபேமிலியும் ஒவ்வொரு கலரில் ட்ரெஸ் போடுவீங்கன்னு நினச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போது ஜிமின் பார்த்துட்டு ஒவ்வொரு ஃபேமிலியும் ஒவ்வொரு கலரில், அதாவது நானும் ஜெஷியும் ஒரு கலரில், வியும் மினியும் ஒரு கலரில் அந்த மாதிரியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த மாதிரி தான் நாங்கள் அந்த மாதிரி தான் சொன்னோம். இப்போ குழந்தைங்கள்லாம் இருக்காங்கள்ல, இப்போ ஆரம் ஜெரி அப்புறம் ரியோ இவங்க 3 ஒரு கலரில், ஜின்னு ரியா அப்புறம் ஜெனியோட தங்கச்சி இவங்க 4 பேர் ஒரு கலரில், இந்த மாதிரி தான் நாங்கள் யோசித்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இது நல்லா இருக்கே, சரி ஓகே நம்ம அப்போ அந்த மாதிரியே பிளான் போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாத்துக்குமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே நம்ம எல்லோரும் ஒரே கலரில் கொடுத்தா பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் என்ன கலர் கொடுக்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அவங்க 2 ஜேகே பதில் நான் ப்ளூ கலரில் போடலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்போது உங்கள் அம்மா பார்த்துட்டு நான் வந்து ஒயனுக்கு ஒரு ப்ளூ கலரில் ஹாஃப் சாரி ஒன்று எடுத்து வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே அத்தை ரொம்ப நல்ல ஐடியா, அப்போ அவளுக்கு ஹாஃப் சாரி ப்ளூ கலரில் கொடுக்கலாம், ஜேகேக்கு வந்து அந்த ப்ளூ கலர் ஷர்ட் அதை போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூமுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அவள் தூங்குறதுக்கு அப்படின்ட்டு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜேகே தான் மொட்டை மாடிக்கு வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றான். நீங்களும் அப்படி போகிறீங்க. இப்போ போயிட்டு அப்படியே கொஞ்சம் நேரமாக இன்றைக்கி நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி அப்படி ஸ்மைல் பண்ணி சிரித்து பேசி அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்து அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிஸ் எல்லாம் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அப்படியே கீழே போகிறீங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் இப்போ பார்த்துட்டு அப்படியே வாரீங்க. இப்போ அப்படியே கீழே வந்து பார்த்தா எல்லாருமே பரபரப்பாக வேலை பார்த்துட்ருக்குறாங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்டு என்னாச்சு ஏன் இவ்வளோ பரபரப்பாக ஓடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அது இல்லைடா நாளைக்கு மேரேஜுக்கான ஒர்க்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்க்குறாங்க. அவங்க வந்து மேரேஜுக்கான வேலைங்கள்லாம் பெரியவங்க செஞ்சுட்ருக்காங்க. இப்போ ஜிமின் அங்கே இங்கேன்னு ஓட்டுறதை பார்த்துட்டு ஹலோ அத்தா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதோடா இன்றைக்கி நைட்டு ஹல்தி ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அது கொஞ்சம் பொறுமையாக ரெடி பண்ணால் போதுமே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லைடா அது வந்து இப்போவே ரெடி பண்ணணும், ஸ்டேஜ் எல்லாம் போடணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கே வந்து போயிடுறாரு. ஸ்டேஜ் போடணுமா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கார்டன் சைடு போகிறீங்க. அங்கே பார்த்தா ஸ்டேஜ் எல்லாம் போட்டு ஸ்டேஜ் எல்லாம் ஒவ்வொரு சின்ன டெக்கரேஷன் ஒர்க்காக பார்த்துட்ருக்காங்க. இப்போ நீங்கள் அங்கே போய் பார்த்துட்டு இது என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஸ்டேஜ் போட்டுட்ருக்கோண்டா நாங்கள் வந்து இன்றைக்கி நைட்டு உள்ள ஃபங்க்ஷன் ஃபுல்லாக ஸ்டேஜில் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஸ்டேஜ் இல்லையா எனக்கு புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லைடா இன்றைக்கி நைட்டு வந்து டான்ஸு பார்ட்டி சாங் பாடுறது கேம் ஷோஸ் இது எல்லாமே நடக்கும், எல்லாமே ஸ்டேஜில் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இப்போ அப்படியே ரியா வந்து நின்றுட்டு ஒய் நீ இங்கே நிற்கிற அப்போ நீ போகலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே எங்கே போகலையா அப்படின்னு சொன்னேன்னே மேலே ஜேகே டான்ஸ் ஆட கூப்பிட்டானே நீ போகலையா அப்படின்னு சொன்னேன்னே என்னை கூப்பிடலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே
உனக்கு உனக்கு கூப்பிடணும்னு சொல்லிட்டு இருந்தேன், நான் கூப்பிட்டுருப்பான்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நீ இப்போ அந்த இடத்துக்கு ஜேகே வரான் வந்துட்டு ஒயன் போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, எங்கே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. டான்ஸ் ஆடணும்டி வாடி, நம்ம ப்ராக்டிஸாவது பண்ணலாம் வா அப்படிங்கிற மாதிரி இழுத்துட்டு போகும்போதுல இப்போ பார்த்துட்டு நான்லாம் வரல, எனக்கு டான்ஸ்லாம் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்கள் அங்கே போக பார்க்குறீங்க. இப்போ ஜேகே கையை பிடிச்சிட்டு வாடி ஒரு சின்ன டான்ஸ் டி அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ என்ன பார்த்துட்டு ஏன் உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியும்ல அப்படின்னு சொன்னானே, எனக்கு டான்ஸ் ஆட தெரியும், உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா, நான் அப்போ மேனேஜ் பண்ணி ஆடிக்கிடுவேன், வாயாண்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இப்போ ஜேகே பார்த்துட்டு வாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே கையை பிடிச்சி தரன்னு எடுத்துகிட்டு போகிறான். இப்போ நீங்களும் அப்படியே மேலே பண்ணிட்டு இப்போ எதுக்கு இங்கே கூட வந்த, நான் டான்ஸு நம்ம வரவா ஆடலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தள்ளி விடுறீங்க. அப்போ ஜேகே கை எப்படி எழுதுற, உன்னை யார் இப்போ டான்ஸ் ஆட கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வாலில் பின் பண்ணி அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு சிக்கி விடு அப்படிங்கிற மாதிரி தள்ளி விட்றீங்க. இப்போ நீங்கள் ஜேகே பார்த்துட்டு இந்த ஒரு இதுக்காக தான் நான் டான்ஸ் ஆட வர மாட்டேன்னு சொன்னேன், தரன்னு இழுத்துட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, ஏன்டி அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஜேகே கேட்குறான். பின்ன இப்படி தனியாக பார்க்குற டைம்லாம் பிடிச்சி இழுத்து வச்சு கிஸ் அடிச்சிடுறேன், யார் இருக்காங்க கூட பார்க்க மாட்டேங்கிறான், நான் எனக்கு உங்ககிட்ட வரதுக்கே பயமாக இருக்குது. இப்போவே எப்படி பண்ணுறேன்னா கல்யாணம்லாம் ஆனதுக்கப்புறம் அப்படின்னு சொன்னேன். கல்யாணம்லாம் ஆனதுக்கப்புறம் நீ கெஞ்சினாலும் உன்னை விட மாட்டேன்டோய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகேங்க வந்து போகிறான். சத்தேனா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எப்படி யோசிச்சிருக்கீங்க. இப்போ ஜேகே பார்த்துட்டேன் சரி வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இப்போ அங்கே போய் நின்று அப்படியே நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க. அதாவது மாடியில் நின்று நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. கீழே வந்து டெக்கரேஷன் ஒர்க்கெல்லாம் மேலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அழகாக தெரியுது. நீங்கள் இந்த டெக்கரேஷனை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறீங்க. அந்த டெக்கரேஷன் அது நல்லா இருக்குல்ல, இது நல்லா இருக்குல்ல, இப்படி வச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் காட்டி பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஓகேடா, நான் இதோட ஸ்டோரியை முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹல்தி ஃபங்க்ஷன் எவ்வளோ ஜாலியாக போச்சு அப்படிங்கிற விஷயத்த நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகே பாய், லவ் யூ மிஸ்.